Dear students, in this video we have to see the topic fractions. Okay va, unit 6 la fractions பத்தி பார்க்குறோம். Okay va, compare fractions இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இங்கே ஒரு சாக்லேட் பார் கொடுத்துருக்காங்க. எத்தனை பீசஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகேவா, 8 பீசஸில் 2 வந்துட்டு உங்களுக்கு 2 பார்ட்ஸ் வந்துட்டு உங்கள் சிஸ்டர் ஆர் பிரதருக்கு கொடுத்துட்றீங்க. 8 பீஸில் 2 பார்ட் கொடுத்துட்றீங்க. ரிமைனிங் உங்கள்கிட்ட எவ்வளோ பீசஸ் இருக்கும்? 8ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 6. ஓகேவா, இப்போ இதை ஃப்ராக்ஷனில் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கன்சிடர் ஒரு சுச்சுவேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் பாருங்கள், 2 பீசஸ் கொடுத்துட்றீங்க. அப்போ எவ்வளோலேருந்து டோட்டலாக 8 சாக்லேட் பீசஸ்லேருந்து 2 கொடுக்குறீங்க. ஓகேவா, ஸோ இதை 2/8 அப்படின்னு ரைட் பண்ணுறோம். ஓகேவா, சப்போஸ் 8லேருந்து 3 கொடுக்குறீங்க, 3 பீஸ் கொடுக்குறீங்கன்னா 3/8. ஓகேவா, இப்படி ரைட் பண்ணணும். ஸோ இப்படி ரைட் பண்ணுறோம் இல்லையா, 2/3 2/8 3/8 அப்படின்னு ரைட் பண்ணுறோம். இதுதான் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் 6.1 பாருங்கள். given below in is a collection of 7 stars இருக்குது. ஓகேவா, 7 stars இருக்கீங்க. how will you represent the shaded and unshaded stars given above the fractions? ஓகேவா, ஃப்ராக்ஷன்ஸ்லாம் ரைட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஷேடட் ஸ்டார்ஸு அன்ஷேடட் ஸ்டார்ஸை நீங்கள் ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டோட்டல் ஸ்டார்ஸ் எவ்வளோ? 7. ஷேடட் ஸ்டார்ஸ் எவ்வளோ? 1 2 3 4 5. அன்ஷேடட் ஸ்டார் 1 2. இது ரைட் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேடட் ஸ்டார்னால் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை மேலே ரைட் பண்ணணும். 5 டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ ஸ்டார் இருக்குது? 7. 5/7ங்கிறது ஷேடட் ஸ்டாரோட ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் அன்ஷேடட் ஸ்டார்னால் எவ்வளோ வந்துட்டு ஷேட் பண்ணாமல் இருக்குது? 2. ஸோ 2 மேலேயும் பை டோட்டல் ஸ்டார் எவ்வளோ? 7. ஓகேவா, டோட்டல் வேல்யூவை இங்கே கீழே ரைட் பண்ணிக்கணும். மேலே வந்துட்டு ஷேடடா அன்ஷேடடா எதோட ஃப்ராக்ஷன் நம்ம ரைட் பண்ணுறோமோ அதை ரைட் பண்ணிக்கணும். சரியா, இப்படி தான் நம்ம ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ் பாருங்கள். ரெப்ரசன்ட் த கிராஸ்டு அவுட் பார்ட் ஆஃப் அ ஃப்ராக்ஷன். ஓகேவா, கிராஸ் பண்ண இதுக்கு நம்ம ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணணும். சரியா, எத்தனை கிராஸ் பண்ணியிருக்காங்க? 1 2 வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2வை மேலே ரைட் பண்ணுவோம். டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5. இப்போ அதை கீழே ரைட் பண்ணுவோம். ஓகேவா, 2/5 அப்படிங்கிறது தான் கிராஸ்டு அவுட் பார்ட்டோட ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்ட் த ஃபிகர் தட் ஆர் அவுட் சைட் த சர்க்கிள் ஆஸ் அ ஃப்ராக்ஷன். ஓகேவா, அவுட் சைடு இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள்க்கும் அவுட் சைடு இருக்கிறதுக்கு ஃப்ராக்ஷன் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள்க்கும் அவுட் சைடில் எத்தனை இருக்குது? 1 2 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 2 3 4 இருக்கா? 4 and 5 6 இதையும் கவுண்ட் பண்ணிக்கிறோம். சரி, இந்த சர்க்கிள் விட்டுறலாம். இந்த சர்க்கிள் தானே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 4 5 இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ட்ரை திஸும் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரை திஸில் வந்து நியூமரேட்டர்னா என்ன, டினாமினேட்டர்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரில் இருக்குது பாருங்கள். இங்க நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னால் என்னென்னா, மேலே இருக்கிற வேல்யூ தான் நியூமரேட்டர். ஓகேவா, மேலே இருக்க 2 அப்படிங்கிற நம்பர் நியூமரேட்டர். இப்போ 2/8 அப்படின்னா இந்த 2ங்கிற நம்பர் நியூமரேட்டர், 8 அப்படிங்கிற நம்பர் டினாமினேட்டர். ஓகேவா, இந்த நம்பரில் 3/7ல் எது நியூமரேட்டர்? 3 அப்படிங்கிறது தான் நியூமரேட்டர். 7 அப்படிங்கிறது டினாமினேட்டர். இப்போ 6/10ல் 6 அப்படிங்கிறது நியூமரேட்டர், 10 அப்படிங்கிறது டினாமினேட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டு கம்பேர் டிஃப்ரெண்ட் அண்ட் சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன் சிம்பிள் ஃப்ராக்ஷன் நம்ம கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து ராதிகாவோட ஷேர் வந்துட்டு 8 சாக்லேட் பீஸில் 6 வந்துட்டு ராதிகாவோட ஷேர். அப்போ அதோட ஃப்ராக்ஷன் வந்து 6/8 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம்.
தருணோட ஷேர் வந்துட்டு அவனுக்கு 2 பீசஸ் 8ல். ஸோ 2/8 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ யார் வந்துட்டு மோர் பீசஸ் ஆஃப் சாக்லேட் யார்கிட்ட இருக்குன்னா ராதிகா தான். இது பார்த்ததுமே தெரியும் மோர்னு. ஹவு டு யூ நோனா எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இந்த 2வையும் 6ஐயும் கம்பேர் பண்ணுறீங்க. அதாவது செக் த நியூமரேட்டர் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? நியூமரேட்டர் கம்பேர் பண்ணும்போது 6 தான் பிக் நம்பராக இருக்குது. ஸோ 2/8 வந்து விச் இஸ் லெஸ் தென் 6/8 அப்படின்னு ரைட் பண்ணுறோம். இல்லைனா 6/8 விச் இஸ் கிரேட்டர் தென் 2/8ன்னு ரைட் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 6.2 பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் ஃபிகர்ஸ் இன் ஃப்ராக்ஷன். இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து ஃப்ராக்ஷன்னா நீங்கள் ரைட் பண்ண சொல்கிறாங்க. கம்பேர் தெம் அண்ட் சே விச் இஸ் கிரேட்டர். ஓகேவா? கம்பேர் பண்ணிட்டு எது கிரேட்டர் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3. ஸோ 3 வந்துட்டு மேலே நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். டோட்டலாக எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ டிவைடட் பை 5ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்சர் பார்த்துட்டு எவ்வளோ பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 2. 2ங்கிறத நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ டோட்டலாக இருக்குது, எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ கீழே டினாமினேட்டரில் 5 ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டு ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு 3/5 அப்படின்னு ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பிக்சருக்கு 2/5 அப்படின்றது ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கம்பேர் பண்ணிவிட்டு அது எதில் விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ 3யும் 2வையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போது 3 விச் இஸ் கிரேட்டர் தென் 2. ஓகேவா? 3 தான் கிரேட்டர் தெனாக இருக்குது 2வை விட. ஓகேவா? ஸோ அப்போது அதோட ஃப்ராக்ஷன் என்ன? 3/5 விச் இஸ் கிரேட்டர் தென் 2/5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 6.3 கொடுத்துருக்காங்க. ரைட் த ஃபாலோவிங் ஃபிகர் இன் ஃப்ராக்ஷன். இந்த ஃபிகர் பார்த்து நீங்கள் ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணிட்டு விச் இஸ் ஸ்மாலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்கள். எவ்வளோ பார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கு? 1 2 3. ஸோ நியூமரேட்டரில் 3 டிவைடட் பை டினாமினேட்டரில் டோட்டல் பாக்ஸஸ் எவ்வளோ? 1 2 3 4. 3/4ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் பிக்சரில் ஷேட் பண்ண பாட்டு கலர் பண்ணது 1, அதை நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிவைட் பை டினாமினேட்டரில் எவ்வளோ? டினாமினேட்டரில் டோட்டல் பாக்ஸஸ் 1 2 3 4. ஸோ 3/4 ஃபஸ்ட்டு பிக்சரோடது. செகண்ட் ஃப்ராக்ஷன் 1/4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி எது ஸ்மாலர்? 1 தான் ஸ்மாலர். 1 விச் இஸ் லெஸ் தென் 3. ஸோ 1/4 விச் இஸ் லெஸ் தென் 3/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6.1 உங்களோட ஹோம் ஒர்க். சரியா? இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ராக்ஷன் மட்டும் ரைட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணுறீங்க எவ்வளோ பார்ட்ஸ் கலர் பண்ணியிருக்கு. 1 2 3 4 5. 5 நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறீங்க. டோட்டலாக எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பாக்ஸஸ். 5/12 அப்படிங்கிறது தான் இந்த ஃபிகரோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஜஸ்ட் இதை புக்லேயே ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? செகண்ட் ஒன், ரைட் த ஃப்ராக்ஷன்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் அண்டு ஃபைண்ட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகேவா? இதுக்கு நீங்கள் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஷீலா காட் 12 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 20. இப்போ 12 மார்க்ஸ் எவ்வளோ? 20க்கு 12 மார்க்ஸ். அப்போ இதோட ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும்? 12/20. இதில் 12 அப்படிங்கிறது நியூமரேட்டர், 20ங்கிறது டினாமினேட்டராக இருக்கும். செகண்ட் ஒன், 6 ஃப்ரூட்ஸ் ஆர் ரோட்டின் அவுட் ஆஃப் 40 ஃப்ரூட்ஸு. 40 ஃப்ரூட்ஸ்லேருந்து 6 ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ரோட்டின், அதாவது அழுகிடுச்சு. அப்போ இதோட ஃப்ராக்ஷன் எப்படி ரைட் பண்ணுவோம்? 6/40. இப்போ 6 அப்படிங்கிறது நியூமரேட்டர், 40ங்கிறது டினாமினேட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இன் எ காலனி ஆஃப் 50 houses 17 houses ஆர் நாட் ஆக்குபைடு. இப்போ இதோடதில் டோட்டல் 50ங்கிறது டினாமினேட்டர், 17 அப்படிங்கிறது நியூமரேட்டர். இதில் 17ங்கிறது நியூமரேட்டர், 50ங்கிறது டினாமினேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் விச் இஸ் கிரேட்டர் இன் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, எது கிரேட்டர்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் நியூமரேட்டர் செக் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் 5 7. இப்போது 5 வந்துட்டு விச் இஸ் லெஸ் தென் 7. 7 தான் கிரேட்டர் தென்.
ஓகேவா. அப்போது நீங்கள் என்ன ரைட் பண்ணணும், இந்த சிம்பிள் நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். நியூமரேட்டர் 22 17 செக் பண்ணுங்கள். எது கிரேட்டர்? 22 தான் இட்ஸ் அ பிக் நம்பர். ஸோ 22 which is greater than 17. ஓகேவா. நீங்கள் இந்த சிம்பிள் ரைட் பண்ணணும். ஓகேவா. பிக் நம்பர் பக்கம் ஓப்பன் வச்ச சிம்பிள் நீங்கள் போடணும். ஓகேவா. இதே மாதிரி தேர்டு ஒன்னும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா, அவங்களோட ஒர்க். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். விச் இஸ் ஸ்மாலர்? தேர்டு கொஷினில் கிரேட்டர் தென் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்மாலர்னால் ஜஸ்ட் எது ஸ்மால் நம்பர் ரெண்டுலேயும் நியூமரேட்டர் செக் பண்ணுறோம். 10 21 இதில் 10 தான் ஸ்மாலர். ஸோ 10/47 which is less than 21/42. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்மாலர். இதில் ரெண்டில் எது ஸ்மாலர்னு பார்க்குறோம். நியூமரேட்டர் செக் பண்ணும்போது நியூமரேட்டரில் 15 தான் ஸ்மாலர். ஸோ 31/37 வந்துட்டு பிக் நம்பர். ஓகேவா. இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணும். தேர்ட் கொஷினும் ஃபோர்த் கொஷினும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போது அதுக்கு மேலே டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குன்னா பாருங்கள். ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் ஃபிகர் இன் ஃப்ராக்ஷன். இந்த ஃபிகரை ஃப்ராக்ஷனில் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கலர் பண்ண பார்ட்ஸை பார்க்குறோம். 1 2 3. இப்போ 3ங்கிறத நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்குவோம். டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டினாமினேட்டரில் ரைட் பண்ணுவோம். 3ங்கிறது நியூமரேட்டர் அண்ட் 8ங்கிறது டினாமினேட்டர். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். எது பிக் நம்பர்? 8. திஸ் டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் இஸ் கால்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா. அதாவது டினாமினேட்டர் அதிகமாகவும் நியூமரேட்டர் கம்மியாகவும் இருக்கிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன் அ ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்னென்னு பாருங்கள். இன் அ ஃப்ராக்ஷன் இஃப் த நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர், நியூமரேட்டர் ஸ்மாலராகவும் தென் த டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3/5 4/15 9/21. இதில் எல்லாமே நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் ஸ்மாலராக இருக்கும். அப்படி இருக்கிறத ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்காது. அதாவது அதிகமாக இருக்கும். டினாமினேட்டர் விட நியூமரேட்டரோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும். அதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இன் அ ஃப்ராக்ஷன் இஃப் த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் த டினாமினேட்டர், டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்கும், தென் இட் இஸ் கால்டு ஆஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9/5 11/3 21/17. இதெல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட எக்ஸாம்பிள். சரியா. நெக்ஸ்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே மிக்சடு ஃப்ராக்ஷன்னா என்னென்னா, இங்கே பாருங்கள். ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. கவிதா வந்துட்டு ஒரு 5 தோசை இருக்குது கவிதா கிட்ட. ஷீ வாண்ட் டு ஷேர் பண்ணுறாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. எப்படி ஷேர் பண்ண முடியும்? ஈச் ஒன் ஒருத்தருக்கும் ஒரு தோசை கொடுத்துருவாங்க. அப்போ ரிமைனிங் அவங்கக்கிட்ட இன்னொரு தோசை இருக்கும் இல்லையா. டிவைட் த ரிமைனிங் 1 தோசை ஈக்குவலாக எப்படி ஸ்லிப், அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு 5 தோசை இருக்குது, 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் 3ன்னு இருக்குது உங்கள் புக்கில். ஓகேவா. 4 தான் வரும். ஓகேவா. 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு தோசை கொடுத்துட்டு ரிமைனிங் 1 தோசை இருக்கும். அதை வந்துட்டு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு தோசையை இப்படி ஈக்குவலாக 4 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. அப்போது ஒருத்தருக்கு எவ்வளோ தோசை இருக்கும்? ஒரு தோசை அண்டு 1/4 தோசை, அதாவது 4ல் ஒரு பகுதி. ஓகேவா. 1 and 1/4 தோசை ஒருத்தருக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ரைட் பண்ணுறது தான் நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன். ஓகேவா. அதாவது ஒரு ஹோல் நம்பர் அண்டு ஃப்ராக்ஷன் ரெண்டையும் ரைட் பண்ணுறது தான் மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சப்பாத்தி இருக்குது, இஸ் டிவைடட் ஈக்குவலி பிட்வீன் 2 people. 2 peopleக்கு அது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணால், இப்போ ஒரு சப்பாத்தியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் 1/2 கிடைக்கும். ஓகேவா. ஹியர் 1 இஸ் நியூமரேட்டர் அண்ட் 2 இஸ் டினாமினேட்டர்.
ஓகேவா. ஒரு நெக்ஸ்ட்டு the same chapati is divided into 4 equal parts. 4 equal partsனால் இந்த மாதிரி இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, 4 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு 2 parts where each given person, ஒருத்தருக்கு 2 கொடுத்துட்றாங்க. 2 பேருக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒருத்தருக்கு 2 கொடுக்குறோம். இப்போ வந்து இதில் டோட்டல் பார்ட் வந்து 4, அதை டினாமினேட்டர் ரைட் பண்ணுறோம். ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுக்குறோம், 2 கொடுக்குறோம், அதை நியூமரேட்டர் 2/4. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 தான். இங்கே 2ங்கிறது நியூமரேட்டர் அண்ட் 4ங்கிறது டினாமினேட்டர். இது ரெண்டுமே ஈக்குவல் தான், அதாவது 1/2வும் ஈக்குவல் தான் அண்ட் 2/4வும் ஈக்குவல் தான். ஒரு சப்பாத்தியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் ஈக்குவல் தான். அதே ஒரு சப்பாத்தியை 4ஆக டிவைட் பண்ணி அதையும் ஈக்குவலாக கொடுக்குறோம். இது 1/2, இது 2/4. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இதாவது இந்த 2/4 க்ராஸ் பண்ணோம்னா 1 2s are 2, 2 2s are 4. இது ரெண்டுமே 1/2, இதுவும் 1/2. இது ரெண்டுமே ஈக்குவல். இதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.4 பாருங்கள். ஃபைண்ட் அ ஃப்ராக்ஷன் வித் டினாமினேட்டர் 20 which is equivalent to 2/5. ஓகேவா. இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். 2/5க்கு ஈக்குவலான ஒரு ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதோட டினாமினேட்டர் வந்துட்டு 20ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மேலே என்ன நம்பர் வரும்ன்றது நம்ம ரைட் பண்ணோம். ஓகேவா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நியூமரேட்டர் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்க, 5ஐயும் 20யும் நம்ம 4 times டினாமினேட்டர் 5 is 20. இப்போ 5ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 4 times 5, 4 5s are 20ன்னு கிடைக்கும். அப்போ மேலே ரெண்டுமே ஈக்குவலான ஃப்ராக்ஷனாக கீழே ஈக்குவலாக இருந்தால் மேலேயும் ஈக்குவலாக இருக்கும். டினாமினேட்டர் ஈக்குவல் இருந்தால் நியூமரேட்டரும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ கீழே 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது மேலேயும் 2ஐயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 4 2s are 8. அப்போ மேலே என்ன கிடைக்கும், கண்டிப்பாக 8 தான் கிடைக்கும். ஓகேவா. கீழே 5 4ஆல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் மேலே 2ஐயும் 4ஆல் பண்ணுறோம். ஸோ 8/20 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். 8/20 is equivalent to 2/5. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.5 பாருங்கள். ஃபைண்ட் அ ஃப்ராக்ஷன் equivalent to 8/20 with denominator 5. 8/20ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே 5 இது இப்போ என்ன பண்ணணும்னா மேலே தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கீழே இங்கே 20 இது பிக்காக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா. இன் போத் த ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் இஸ் கிவன். ரெண்டுக்குமே டினாமினேட்டர் 20 and 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஹியர் வி கெட் 5 in one of the fraction in which divide 20. 20ல் 5 வந்து டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும், 20ல் 20 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இங்கே 20ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிது 5ன்னு. அப்போ 8ஐயும் மேலே இருக்க வேல்யூவையும் 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். இப்போ 8ஐயும் 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 24ஆல் டிவைட் பண்ணால் 5ங்கிற வேல்யூ கிடச்சிருது. ஸோ அதனால் 8ஐயும் 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். ஸோ 2/5 is equivalent to 8/20. ஓகே. நெக்ஸ்ட்டு 6.2 வந்துட்டு உங்களோட ஹோம் ஒர்க். ஓகேவா. இது வந்துட்டு ஜஸ்ட்டு புக் ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகேவா. இங்கே சூட்டபிள் நம்பர் மேலே எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. நான் 1 மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், ரிமைனிங் நீங்கள் தான் பண்ணணும். 8 இருக்குது. ஓகேவா. 1 பண்ணுறேன். 1/2 ஈக்குவல் இந்த பாக்ஸில் என்ன நம்பர் வரும், டிவைடட் பை 8 டினாமினேட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ 2ஆல் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 8 கிடைக்கும்னு பாருங்கள். 2ஓட 4 2s are 8ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 4 கீழே டினாமினேட்டரை 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டரையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 4 into 1, 4 into 1 which is equal to 4. நம்ம ஈஸியாக நியூமரேட்டர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வித் டினாமினேட்டர் 18 ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனுக்கு எல்லாமே நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அதோட டினாமினேட்டர் 18 வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. டினாமினேட்டர் 18 வர மாதிரி பண்ணணும்னா 1/2 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால்
18 கிடைக்கும். 2வை எந்த நம்பரால் பண்ணால் 18 கிடைக்கும். 9 2s are 18. அப்போ 9 into 2 மேலே டினாமினேட்டர் பண்ணும்போது நியூமரேட்டரும் 9ஆல் மல்டிபிள் பண்ணும். இதே மாதிரி எல்லா ஃப்ராக்ஷனும் இப்போ 3 வந்துட்டு எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது 18 கிடைக்கும். காமனாக நம்மளுக்கு 18 தான் டினாமினேட்டர் கிடைக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டினாமினேட்டரை 18 கிடைக்கிற மாதிரி எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ 3 into எந்த நம்பர் பண்ணால் 18 கிடைக்கும். 3 5s are 15. 3 6s are 18 கிடைக்கும். ஸோ 6ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ டினாமினேட்டரை 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டரையும் 6ஆல் மல்டிபிள் பண்ணும். 2 6s are 12 கிடைக்கும். இந்த மாதிரி ரிமைனிங் இருக்க ஃப்ராக்ஷனுக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் அன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வித் டினாமினேட்டர் 5 ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன். இதில் எல்லாமே 5 கிடைக்கணும் டினாமினேட்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 15 3ஆல் பண்ணனா 5 கிடைக்கும். ஸோ 15 பண்ணும்போது 6ஐயும் 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இது மல்டிபிள் பண்ணுற மாதிரி வருது, இது டிவைட் பண்ணுற மாதிரி வருது. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? Okay students, our class is over. In the exercise 6.1 and 6.2 உங்களோட homework.